ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முயற்சி திருவினை ஆக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஒரு சின்ன கதை ஒன்று பார்த்துருவோமா? ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவிக்கிறாரு. என்ன போட்டின்னு கேட்டிங்கன்னா, அந்த கோட்டை கதவை கைகளால் திறந்து தள்ளணும். வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னா அந்த நாட்டினுடைய ஒரு பகுதி உங்களுக்கு தானமாக வழங்கப்படும். ஒருவேளை அந்த போட்டியில் நீங்கள் தோற்று போயிட்டீங்க அப்படின்னா அந்த தோற்றவனுடைய கை வெட்டப்படும். இப்போ மக்கள் பலவாறு யோசிக்கிறாங்க. பயந்து யாருமே போட்டியில் கலந்து கொள்ள முன் வரலை. ஆனால் ஒரே ஒரு இளைஞர் மட்டும் அந்த போட்டியில் கலந்து கொள்ள முன்வாரான். போட்டியில் தோற்று விட்டோம் அப்படின்னா கைகளை வெட்டி விடுவாங்க, உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் அப்படின்லாம் பலர் கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், ஐயா, வென்றால் நானும் ஒரு அரசன், தோற்றால் கைகள் தானே போகும், என்னுடைய உயிர் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை கதவை அவன் தள்ளுறான். என்ன அதிசயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதவு சட்டுன்னு திறந்துருது. ஏன்னா அந்த கோட்டை கதவுகளில் தாழ்பால் எதுவுமே போடப்படலை. அதை திறந்தே தான் அதை வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பல பேர் இப்படி தான் இருக்கிறோம். தோற்று விடுவோமோ இல்லை எதையாவது இழந்து விடுவோமோ அப்படின்னு எதற்குமே முயற்சிக்காமலே நம்ம விட்டு விடுறோம் அந்த காரியத்தை. எல்லாருக்குமே தெரியும் முயல் ஆமை கதை. அந்த கதையில் முயலின் தோல்விக்கு முயலாமை தான் காரணம். அதனால் கண்டிப்பாக நம்ம நம்பணும், முயற்சி திருவினையாக்கும் என்று. தேங்க்யூ.